அடிமை கொண்டவரே என் பாலனம்மா பாலமான பாடு என்ன செய்வேன் அலறி குடியிருந்தாலோ அம்மா அம்மா வந்து அலறி குடியிருந்தாலோ ஆசையாக நான் வளர்த்த அன்பு பாலனோ அடிமை கொண்டவரே என் பாலனம்மா பாலமான பாடு என்ன எந்நேரம் என்னது பால் வாட அடிக்குதா பாடு தீர்ந்து ஐயோ என்ன இங்க இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கட்டு இருக்கிறது நீங்களா கண்ணுக்குட்டி அத்துண்டு ஓடுறதாக்கு நோக்கு எதை பார்த்தாலும் கண்ணுக்குட்டி மாதிரி தாண்டா தெரியும். இப்ப கண்ணுக்குட்டி இவன் கண்ணுக்குட்டின்னு சொல்லுவேன். கொஞ்சம் அசந்தின்னா தண்ணி அடிச்சு விட்டு பால் பீச்சணும். என்ன பண்ணாலும் கண்ணுக்குட்டி யாரா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா என்ன பிரச்சனை கேட்டோம். உட்காந்து கடியம்மா நீ உட்காந்து கடியம்மா பல்லு படாம கடியம்மா. மாமி என்ன விஷயம் தலை குனிஞ்சு நிக்கிறல? கானகத்திற்கு சென்று குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டான். அப்படியா? எடுத்து தகனம் செய்வேன். எடுத்து சொல்லி எனக்கு உத்தரவாகி தர வேண்டும். ஐயோ இந்த கிழட்டு போயிட்டு நான் என்னன்னு சொல்லி உத்தரவாங்க காது கேட்டு தொலையாது. மாமா என்ன எடுத்தோ? மாமா என்னடா ஆத்துல இலை விழுந்துட்டோ? இலை போட்டாச்சுன்னா சாப்பாடு போட சொல்லுவாங்க. இலை போட்டாச்சா? கம்பளம் வாங்கி தரேன்டே. மாமா என்னடா கிச்சன் இருக்காங்க கிச்சன்? ஆமா கிச்சன்ல என்ன பிரச்சனை? கிச்சன்ல பிரச்சனை இல்ல. வேற என்ன? லோகிதாசன் கிச்சன் கிச்சன். ஆமா லோகிதாசியா இருக்கா. நல்ல பையன் நல்லா அவன் மேல வந்த மாதிரி இருக்கான். ஆமா தெர்பை புல் இருக்குல்ல அதை அர்த்தம். அட இருடா நான் சொல்றேன் கேளுடா. டேய் மாமா வந்துரும் ஒட்டியான போட்டு நோட்டாங்க சொல்லி இருக்கேன். நீ பால் சாப்பிட்டுக்கோ, பழம் சாப்பிட்டுக்கோ, வாழைப்பழம் கீழப்பழம் சாப்பிடு, வெண்ணி வச்சு குளிச்சுக்கோ. என்னடா பிரச்சனை? வெண்ணி வைக்கிறாங்க நல்லா என்னடா பிரச்சனை? காட்டுக்கு போனவைய பாம்பு கடிச்சு செத்துட்டான். எது மாம்பு பிடிச்சிருக்கானா? மாம்பு இல்ல தலையில போடு. மாமா என்னடா பிரச்சனை? சர்ப்பம் திண்டி இறந்துட்டான். சர்ப்பத்தை வாங்கி குடிச்சுட்டாங்கன்னா காசை கொடுத்துட்டு போக முடியாதானே? மாமா பாம்பை தேடுறாரு. நீ பாம்பு அடிச்சு கிழிச்சது அதுவா? பாம்பு ஏன்னா நான் பாம்பு பார்த்ததே இல்ல. எங்கடா பாம்பு? நீ எங்கிட்ட நீ பாம்பை பார்க்க? பாம்பு செத்து பல வருஷம் ஆச்சு. அம்மா கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டான். அவன் இறந்துட்டானா? கொசு கடிக்கிறது. இளவு வீட்டுல யார் கொண்டாட்டி வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலாம். அப்புறம் ஊர்ல உதப்பாங்க வாங்கிக்கலாம். எவன் வீட்டுல இளவுழுது எவன் கொண்டாட்டியெல்லாம் கட்டி பிடிச்சி அலையலாம்னே ஒரு கூட்டம் திடுறாங்க. நான் கேட்கிறேன், இறந்தது யாரு? சந்திரமதி மாமியோட பையன். அவங்க மயம் தானே இருந்தது. அப்போ கேள எங்க போய் கேட்கணும்? நீங்க என்ன கேட்க போறேன் இப்ப போய் அவனுக்கு நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். உங்களுக்கு ரொம்ப அக்கறைதா அவனுக்கு சொல்றதுல. நீ உட்காந்து கடியம்மா. ஆமா உன் மகன் இறந்துட்டான்னு யார் சொன்னா? அசலாத்து குழந்தைகளா? இங்க விடுஞ்ச அசலார்த்தம் தெரியுமா? எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு தெரியுமா? அவன் வேலை பார்க்க கூடாது, அவளை உட்கார வச்சுட்டு மாமா 10 பேரை விட்டு வேலை செய்யணும்னு தான் உன்னைய நாங்க வேலைக்கு சேர்த்துருக்கோம். என்ன வேலை இருக்கிறத? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா உனக்கு? அம்பி கிட்ட
எங்கடா போனேன் வாடா கூட செப்பின் கூட எடுத்து கூட செப்பின் கூட எடுத்து கூட கொஞ்சம் நீ அதிகமாக எடுக்க வேண்டாம். ஆமா குழந்தை இறந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இறக்க மனசுக்காக அதிகமாக இருக்கேன். ஒரு 1555 குடம் போதுமா? ஆமா 1500. செப்பின் குடம்னா செருப்பும் குடமா? ஐயோ பகவானே பகவானே செருப்பும் குடமும் கேட்டியா? செப்பின் குடம் கேட்டேன். உன்னைய காதுல ஈயத்த காய்ச்சி இருந்தா ஊத்தணும். தலையில ஓடு. என்னப்பா 1500 ரூபாய்க்கு அதை வச்சுட்டு நானும் இந்த பாட்டு தான் போட்டு கிடைக்குன்னு என்ன பண்றது? ஓ ஆண்டவனே, என்ன பண்றது? என்ன வந்துட்டு நான் தண்ணி குடம் எடுத்து தழுவு நாடி பாதம், தண்ணி குடம் எடுத்து தழுவு தண்ணி குடம் எடுத்து தழுவு நாடி பாதம், தண்ணி சுமத்த வைத்தாய் மரியோ. பெரிய குடம் எடுத்து ஐயா தலங்கி வைத்து, பெரிய குடம் எடுத்து ஐயா தலங்கி வைத்து, தண்ணி நடக்க வைத்தாய் மரியோ. பள்ளிக்கூடம் எடுத்து கொண்டு வர மாமாவுக்கு, பள்ளிக்கூடம் எடுத்து கொண்டு வர மாமாவுக்கு நிக்கணும். விபூதி போட்டோன்னு டக்கு நிக்குது. குடத்தை தூக்கி தலையில வச்சோம்னா நேக்கு பால் குடம் ஞாபகம் வந்துடுத்துடையே. எங்கவா நினைப்பா எங்கடாவ குண்டாவுல சாணம் போடுறான். நம்ம அசிஸ்டன்ட் கொஞ்சம் எல்லாம் கண்ண முடிங்க. என்னடா சாணத்தை கொண்டு வாய்க்கா வளப்புல போடுறான். பசுவின் கண்டு சாணம் பசங்க சாணமா? ஒரு வயல்ல கூட கணக்கு. அது என்ன தெரியுமாலையே அம்பி சொல்லி கொடுப்பான். சொல்றபடி செய். நல்லா கையை விட்டு கரைங்க, நல்லா கரைங்க. அவனை கரைச்சிட்டோ பகவான மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவோம். காசி விஸ்வநாதனை கும்பிட்டுட்டோ. மாமா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. விஸ்வநாதனை கும்பிட சொல்றியா? ஏண்டா எவ்வளவு காசி விஸ்வநாதன் எம்சி விஸ்வநாதன் நல்லா கும்பிட்டாளா? கும்பிட்டுட்டோ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. மாமி இது நல்லா சாமியை கும்பிட்டுட்டோ மாமா தலையிலையும் மாமி தலையிலும் நல்லா படுற மாதிரி ஊத்துவான். அவன் என்ன சொன்னாலும் செய்வியா? காஜு கொடுத்து வாங்கினது யார்? நான் தானே. நான் சொல்றேன் அதுல 2 டம்ளர் குடி. கொட்டுப்பால் கரைச்சு முத்தப்பால் முத்தத்துல நான் தெரிக்கும். புரிஞ்சுங்களா? தெரிக்கும். ஜமாதி எழுந்த கையாலே இந்த காசி மாநகரத்துல நீங்க இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த காசி மாநகரத்தை பொறுத்த மட்டும் நான் சண்டி விழுந்தா வர்றேன். இல்ல நீ மைக்க காட்டணும்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுத்துடா. மாற பிடிச்சா மாமி வாங்க சொன்ன 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 என்னப்பா புரியும். சரி இது என்னப்பா செய்யணும்? இது முன்ன பின்ன பார்த்துருக்கா? இல்லப்பா. ராஜாத்தியா வாழ்ந்தவா உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்ன மாதிரி தெய்வத்தை மனசில் கும்பிட்டுட்டோ மாமா நான் சொல்கிற மாதிரி தானே. அம்பி என்ன சொல்லுவாங்க அப்படியே செய்யணும். அப்படியே செய்யணும். அதில் மாற்றமில்லை கூடாது. அவன் எங்களுக்கு வளர்ப்பு மகன், நீ அடிமை. புரியுங்களா? பார்த்துட்டீங்களா? இறைவனை மனசை வேண்டிட்டோ நான் நினைச்சதெல்லாம் பழிக்கணும்னு சொல்லி கும்பிட்டுட்டோ மாமி தலையில
சும்மா லேசாக ஒரு அடி. சரியா? மாமா தலையில் 32 அடி. ஏன்னா மாமா தான் இருக்கிறதுல இடிச்சா காது கேட்காது. காது கேட்காது. ஜஸ்ட் மிஸ்ரா. ஆமா என்ன இப்படி தூக்கிட்டுனால என்ன ஏன் முடிஞ்சுட்டு இந்த ஐடியா கொடுத்தது உனக்கு யாரு? அம்பி கிட்டு தானே. இப்போ நான் சொல்கிறேன், உட்கார வச்சு அவன் தலையில் 52 அடி அடி. அம்மா அடிக்க மாட்டாங்க. நாங்கள் 2 லேபர் சங்க யூனியனில் நாங்கள் நம்புறோம். யூனியனே கலைச்சு விடுவேன். நாங்கள் ஓனர்ஸ் யூனியன்ல இருந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்க 2 பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் தெரியுமா? நாங்கள் வேலைக்கு வரோம், வீடு நாரி போவோம். எடுத்து பிறக்குங்க. இது என்னன்னு தெரியாமா? சொல்லிவிடுறோம். அதாவது மாமி நல்ல விளக்கமா சொல்லிவிடும், அவளுக்கு தெரியாது. சொல்லவா? நீ சொல்ல. இந்த பாருங்க மாமி, முதல்ல மாரை பிடிச்சோன்னே என்ன செய்யணும்னா அங்கே வருங்க, இப்படி குத்தணும். பிடிக்கும் அடிப்பக்கம் சமமாக இருக்கணும். நுனி மாரை இப்படி விரிச்சு விடணும். அப்போ தான் குப்பை பரவலாக போகும். கூட்டும் போது 1 2 இப்படி உருவி ஒழுங்கு மாற குச்சி கூட்டி தள்ளப்படாது. டக்குன்னு எடுத்து சொல்லணும். இதுல மேல இறுக்கிக்கணும், கீழே நல்லா விரிச்சுக்கணும். சீருடன் மஸ்தேகோ சீர படித்திடும் கையாலே 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 வாழ்வு கொண்டு வளவு பெருக்கவோ ஆனே பட்டின தந்தன மாறிடும் கையாலே 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 குட்டின தாண்டி குட்டி ஒதுக்கோ ஆனே. மாமா வாட் நெக்ஸ்ட்? ஒரு உலக்கை எறும்பு ஏனி எதரா கூட நந்தி மாதிரி உட்காந்து அவன் நம்ம மேல தள்ளலாம் தள்ளுவேன். அவன் ஏகப்பட்ட கடுப்புல இருக்கான், எனக்கு என்னன்னு தெரியல. பார்த்து தள்ளிடுவான். தவுள் தவுள் வச்சு ஆமா உரலையே இப்படி உரல்ல மஞ்சள் கயிறுல வெட்டி இருக்கு. மாமா என்னமா என்ன மாமி உரல்ல ஓட்டவே இப்படி போட்டா ஓட்ட மசில்ல தான்டா இருக்கும். மல்லாத்துடா மல்லாத்து. டேய் மல்லாத்து. நீ கொஞ்சம் தள்ளி நில்லாமே. சம்பு சம்பு யாராவே நம்ம வீட்டுக்கு தந்தி அடிச்சது? இங்க வருகிறது எல்லாம் 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 வரும். ஏய் அவன் சந்தி எங்கடா? இல்ல சந்தி எங்க? இப்படி வாங்க. இந்த அகத்துல நீங்க யார் முதல்ல? அடிமை. அடிமைகள். புரியுதுல்ல? அங்க பணம் போட்டு வாங்கியிருக்கோம். ஆமா. கூப்பிட்டு தான் அவங்கள்ட்ட வேலை சொல்லுவோமா? இல்ல ஒரு வேலை செஞ்சு முடிச்ச உடனே நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு முத்து தூந்துருமா? கூப்பிட்டு ஒவ்வொரு வேலையாவா நாங்க சொல்லிட்டு இருப்போம். ஒரு வேலை முடிஞ்ச உடனே பொம்னாட்டியா இருக்கவா வந்து என்ன கேட்கணும்? ஆமா, ஒரு வேலை முடிஞ்ச உடனே மாமா அடுத்து என்ன வேலை செய்யணும், மாமா அடுத்து என்ன வேலை செய்யணும், மாமா அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஏன்னா நான் இருக்கேன், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மாமி என்ன வேலை செய்யணும், மாமா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இல்ல மாமா வேலை செய்யணும்னு சொன்ன மாதிரி இல்ல இருந்தது. முதல்ல மாமாக்கு வேலை செய்யமான்னு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை செய்யுமான்னு கேட்க இல்ல சொல்றேன். நல்லா கொட்டுறா கொட்டவா? கொட்டு ஜாய் கொட்டையில பார்க்க சொல்லுங்க. அவன் அம்பி கொட்டுவான், கொட்டையில பாரு. என்னடா அசிஸ்டன்ட்? சலகு மணிக்கு விட்டாங்க, அனைத்து தகுதியும் இருக்கு. எந்த பக்கம் கொடுத்துறது? இந்த பக்கம் அங்கிட்டு வாங்க 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 பிடிச்சுங்க. குத்தி பழக்கிறதா? இல்லை. குத்தி பழக்கம் யாரா குத்துறா பாத்துருக்கா? ஐயோ, அந்த பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. சரி, குத்துற சத்தத்தையாவது கேட்டிருக்கலாம். சிவசிவா அந்த பழக்கத்தையே போறதில்லை.
வேலை குறிப்புன்னு போட்டிருப்பான், சமையல் குறிப்பு பார்த்தது இல்லையா? சொற்பொழிவு கேட்கவே நேரம் இல்லை, இதுல எங்கப்பா நேரம்? புத்தகத்தில் பார்த்தது இல்லையா? 3ஆம் கிளாஸ் பாடத்தில் ஒரு ஆள் உலக்கை போட்டிருப்பான் பார்த்தது இல்லையா? நான் விளக்கமும் ஆமா மாமி என்ன மாற்றி மாற்றி ஆமா மாமி நீங்க குத்துறீங்களா? என்னடே அம்மாளையே நான் குத்துறேனே. சரி குத்தி தொலைவா இருப்படா மாமி கிட்ட வாங்க. மாமா இன்னைக்கா குத்துறணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆளே முடிஞ்சு வச்சு உங்க வேலை. குரல் என்னத்துக்கு ஆக போகுதோ தடி அத்தாடி மாமா இருக்க வேகத்தை பார்த்தா. ஆமா மாமா குத்து பார்த்தது இல்ல. நீ பார்த்தது இல்லடா. ஆமா பார்த்து குத்துங்க. எப்படி குத்த போறேன்னு பாரு. குத்துற உடனே எல்லாரும் கை தட்டுற ஜோரா கை தட்டுற புரிஞ்சுட்டா? சரி மாமா கை தட்டு ரெடியா இருக்க. ஏன்னா நீங்க குத்தி நான் பார்த்ததே இல்ல, குத்துங்க. ஆமா நீ பாக்குற மாதிரியா குத்து எல்லாம் ரகசிய குத்து தாண்டி. போங்கண்ணா. மூதேவி 7 கொண்டாட்டி கட்டி உனக்கு ஏன் புள்ள இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. தென்னண்டி உரலே தெரியலையே பாவம். பச்சை மண்ணை கூட்டியாந்து அது காதில் இருக்க சொரையே போக மாட்டேங்குது. எனக்குத்தான் குத்துறதுக்கு இடம் தெரியாம குத்திட்டேன். நீ இங்க தானே இருக்கிற. மாமா மேல நோக்கு பிரியம் இருக்கதோ லபக்குன்னு பிடிச்சி உள்ள வச்சிருக்கலாம்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ எப்படி குத்துறேன்னு மட்டும் பாருங்க. மாமி வாங்க. ஒரு கையினால் காலமுதும் கொண்டிருந்த கைகள் நோக, முறையினல் பாலமுதும் கொண்டிருந்த கைகள் நோக, இறையால் நெல்லு முட்டையங்கள் தலையிலோ மறுமுள்ளை தம்மேகையோ பாரியணிந்த கையால், மறுமுள்ளை தம்மேகையோ பாரியணிந்த கையால் உலகை எடுத்து முத்தமலை வெள்ளக்கலையோ ஒரு மயிலை வைத்து வெள்ளி உலகமதி அல்வான் என்று, ஒரு மயிலை வைத்து வெள்ளி உலகமதி அல்வான் என்று அருமையாளத்தில் அனுபவத்தினால் வாழ்ந்தாரா. என்ன செய்வேன்? என்னடா நடந்தது? நான் உனக்கு ரொம்ப நாளா சொல்லிருக்கேன், வரல கண்ணா வரல விடாதே, வரல கண்ணா வரல விடாதேன்னு. கேட்க மாட்டேங்கிறிய. ரத்தம் வரும்னு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டேன். ரத்தம் வந்துருச்சுல்ல. துணியை சுத்திக்கிட்டு குத்துறான். சும்மாவே போக மாட்டேங்க. நான் கிடக்கிற இடையில பாக்கிய நானே குத்திடுறேன். சிகரெட்டு பீடிகள் இருக்க பிடித்த கைகளாலே உலகை விடுத்து குத்த ஆனதே காலகண்ட மாமாவுக்கு கருமதிக்கு ஒல்லி மாமாவுக்கு மாமா வெளியே வந்து விடுகிறேன். நீ என்னைய மாதிரித்தான் நானும் வெளியே குத்துறேன், உனக்கு வெளியே வந்து விழுகுது. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. சம்பே 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 உன் குழந்தை இறந்துட்டான்னு யார் சொன்னா? அசலத்து குழந்தை. ஆமா, எரிப்பாயோ புதப்பாயோ ஆத்துல குளத்துல வீசி எரிஞ்சிட்டு வருவாயோன்னு எனக்கு தெரியாது. விடிவதற்குள் அகத்துக்கு வந்துடணும். புரிஞ்சு விட்டதா? ஏன் ஏன் அழுதுன்னு இருக்க? அகத்துல 1008 மாடக்குடிகள் இருக்கிறது, புரியுதா? அது எல்லாத்துலேயும் திருவிளக்கு ஏற்றி வைத்துட்டு தான் போகணும். திருவிளக்கு ஏத்துறச்சே சிறுச்சமமும் சீதேவியாம நிற்கணும். புரிஞ்சுட்டாளா? ஆமாம், நீர் வடிச்சுட்டே ஏற்றக்கூடாது. வச்சுமா ஒரு சந்தி பிடிச்சிட்டு வந்தோம். நாங்கள் 2 பேரும் முச்சந்தில் போய் விடப்போம். வாடா அம்பே. வந்துட்டேன் மாமா. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரிப்பா. நீங்கள் காரியத்தை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இது 2க்கும் காரியம் பண்ணிடுவேன். தைரியமாக போயிட்டு வாங்க.